சிட்டுக்குருவியும் காகமும். ஒரு காட்டில் சிட்டுக்குருவி ஒன்று வசித்து வந்தது. அது யாரிடமும் எளிதாக பழகாது. எப்போதும் அமைதியாக தான் உண்டு தன் வேலையுண்டு என்று வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் காகம் ஒன்று அந்த சிட்டுக்குருவியிடம் கேட்டது, சிட்டுக்குருவியே, நீ என்னுடன் நண்பனாக இருப்பாயா என்று. அந்த சிட்டுக்குருவியும் சரி என்று சொல்லி அந்த காகத்துடன் பழக ஆரம்பித்தது. அப்போது சிட்டுக்குருவியிடம் மற்ற பறவைகள், சிட்டுக்குருவியே, நீ காகத்துடன் பழகாதே, நிச்சயம் ஒரு நாள் உனக்கு ஏதாவது பிரச்சனையை காகம் கொண்டு தரும் என்றார்கள். ஆனால் சிட்டுக்குருவி அவர்கள் பேச்சுக்கு செவி கொடுக்காமல் காகத்துடன் நட்பாக பழக ஆரம்பித்தது. நாட்கள் கடந்தன. அப்போது ஒரு நாள் காகம் சிட்டுக்குருவியிடம் கேட்டது, நண்பா, நாங்கள் வெளியே செல்கிறோம், நீ எங்களுடன் வருகிறாயா என்றது. சிட்டுக்குருவியும் சரி, நானும் வருகிறேன் என்று அந்த காகங்களுடன் சென்றது. அந்த காகங்கள் அருகில் இருந்த ஒரு சோள வயலில் புகுந்து அங்கு இருந்த அனைத்து சோள வகைகளையும் கொத்தி திங்க ஆரம்பித்தன. ஆனால் இந்த சிட்டுக்குருவியோ அமைதியாக ஒரு மரத்தில் அமர்ந்திருந்தது. என்ன செய்வதென்றே தெரியாமல் அந்த காகங்களை பார்த்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று அந்த விவசாய நிலத்தின் உரிமையாளர் ஓடி வந்தார். கையில் கம்போடு வந்து இந்த காகங்களை விரட்டினார். இந்த காகங்களும் பயத்தில் பறந்தன. அப்படியே சிட்டுக்குருவியை அங்கேயே தனியாக விட்டுவிட்டு பறந்து சென்றன. ஆனால் சிட்டுக்குருவியோ மரத்தில் அமர்ந்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தது. அப்போது அந்த விவசாயி சிட்டுக்குருவியை நோக்கி கம்பை எடுத்துக்கொண்டு வந்தார். சிட்டுக்குருவி விவசாயியிடம் சொன்னது, ஐயா, நான் எந்த தவறும் செய்யவில்லை. நான் அந்த மரத்தில் சும்மாதான் அமர்ந்திருந்தேன். உங்களுடைய நிலத்தில் உள்ள எந்த சோளத்தையும் நான் உண்ணவில்லை என்றது. ஆனால் விவசாயி அந்த சிட்டுக்குருவியின் பேச்சை கேட்காமல் அந்த கம்பை எடுத்து விரட்ட ஆரம்பித்தார். சிட்டுக்குருவியும் கீழே விழுந்தது. அப்போதுதான் சிட்டுக்குருவிக்கு உணர்ந்தது, மற்ற பறவைகள் சொன்னதை தான் கேட்காமல் போனது தன்னுடைய தவறு என்று புரிந்து கொண்டது. நீதி: பிறர் நம் நன்மைக்காக கூறும் அறிவுரையை சற்று கேட்க வேண்டும்.